அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. 7 ஆண்டு சிறை உறுதி. இது மாரி செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ பாஜகவுடைய தமிழகத்துடைய பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ந்து வரும் ஒரு அரசியல்வாதியாக தான் இருக்கார் இல்லையா? ஸோ இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, பேசி அவதூறாக பேசிய வழக்கில ஸோ அண்ணாமலைக்கு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில நேற்று பார்த்தீங்கன்னா, இவர் ஆஜராகியிருந்த நிலையில ஸோ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜராகுவது பற்றி ஒரு சில விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ எழுந்திருக்கு. இந்த விமர்சனங்களின் அடிப்படையில ஸோ அண்ணாமலைக்கு நீதிமன்றம் இப்போ பரபரப்பான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த அவதூறு வழக்கில் அதிரடியாக அண்ணாமலை அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுறதும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான வழக்கின் மீது பார்த்தீங்கன்னா, இவர் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இதனால ஏற்கனவே திமுகவின் பெரம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, மக்களை உறுப்பினர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று ஜூலை 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகியிருந்தார். முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்எஸ்கே ஃபைனான்ஸ் என்னும் குற்றச்சாட்டுகளில் தனக்கு எதிராக பொய்யான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாக கூறி அவர் மீது திமுக மக்களவை உறுப்பினர் டி.ஆர். பாலு சைதாப்பேட்டையில் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, அவதூறு வழக்கு தொடர்ந்த நிலையில் இது குறித்து அவர் தொடர்ந்த வழக்கின் உரிய ஆதாரம் இன்றி தனது பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்தில் அண்ணாமலை அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்ததுக்கு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதற்கு பொய்யான வாக்குறுதிகள் இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாஜகவுடைய அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பின் விசாரணை அடிப்படையில் அண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த நிலையில் ஸோ ஆனால் டி.ஆர். பாலு அவர்கள் ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. இந்த வழக்கின் அடுத்தடுத்து விசாரணை ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெற போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, திமுகவின் மூத்த தலைவர் டி.ஆர். பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுறதாகவும் ஒரு தகவல் ஸோ வெளியாகி வருது. இதன் அடிப்படையில் திமுகவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா, அயராமல் சுழச்சிட்டு எதிராக களத்தில் இறங்கியிருக்காரு. ஸோ இதன் நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தின் அடிப்படையில் இப்போ நிறைய வழக்கின் மீது பார்த்தீங்கன்னா, இவர் அவதூறு வழக்கில் அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ சிறை தண்டனை விதிக்கப்படுறதாக ஒரு பரபரப்பான தீர்ப்பு ஸோ வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் போட்டியிட வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக அயராமல் உழைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, மாநில தலைவராக சாக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி வருது. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.